அத்தியாயம் 11. குழந்தை பருவ ரகசியம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆரியன் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போனான். அவன் சின்ன வயசில இருந்த வீடு அது. பல வருஷமா பூட்டியே கிடந்ததால வீட்டுக்குள்ளே ஒரு விதமான அமானுஷ்ய அமைதி நிலவிக்கிட்டு இருந்துச்சு. மூச்சு விடுற சத்தம் கூட ரொம்ப பெருசா கேட்டது. காத்துல மிதந்துட்டு இருந்த தூசி துகள்கள் வெளிச்சம் பட்டதும் தங்கத் துகள்கள் மாதிரி மின்னியது. அவன் அந்த வீட்டை சுத்தி பார்த்தான். எல்லா இடமும் ஒரே குப்பையாயிருந்தது. பூச்சி அரித்த மர சாமான்கள், சிலந்தி வலைகள், உதிர்ந்த பெயிண்ட் துண்டுகள். அங்கிருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அவனோட பழைய நினைவுகள் ஒவ்வொன்னா மனசுக்குள்ளே வந்து போச்சு. அவனுக்கு இப்போ 6 வயசு. அந்த வீட்டில் அவன் தனியா இல்லை. அந்த இருண்ட மூலையில் ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. அது ஒரு சின்ன பொண்ணு. பார்க்க தேவதை மாதிரி இருந்தா. ஆரியன் அவளை நோக்கி நடந்தான். அந்த பொண்ணு யாரு? ஏன் இங்க தனியா இருக்கா? இதெல்லாம் நடக்கும்போது ஆரியனோட அப்பா அம்மா எங்க போனாங்க? அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஆரியனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சது. இந்த வீடு அவனோட கடந்த காலத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்லை. இது பல வருஷமா யாருக்கும் தெரியாம புதைஞ்சு போன ஒரு பயங்கரமான ரகசியத்தோட நுழைவாயில். அவன் கால் வச்ச ஒவ்வொரு அடியும் அந்த ரகசியத்தை நோக்கிய ஒரு பயணம்தான். திடீர்னு அவனோட கண்ணுல ஒரு போட்டோ ஆல்பம் பட்டது. அது தூசி படிஞ்சு பழையதாகி போயிருந்தது. ஆரியன் அதை எடுத்து மெதுவா தூசி தட்டி பார்த்தான். அதிலிருந்த புகைப்படங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நினைவுகளை தூண்டிச்சு. ஒவ்வொரு போட்டோவுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருந்தது. ஆனா அந்த ஆல்பத்தோட கடைசி பக்கத்துல இருந்த ஒரு போட்டோவை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அந்த புகைப்படத்துல ஆரியனும் அந்த மர்மமான சின்ன பொண்ணும் ஒன்னா நின்னாங்க. அவங்க 2 பேரோட முகத்திலையும் ஒரு விதமான பயம் தெரிஞ்சது. அந்த போட்டோவோட பின்னணியில ஒரு நிழல் தெரிஞ்சது. ஒரு கொடூரமான நிழல். அந்த நிழல் யாருடையது? அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஆரியன் ஏன் இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டான்? ஆரியனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. அவன் தேடி வந்தது சாதாரணமான ஒரு பதில் இல்லை. அது அவனோட வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய ஒரு உண்மை. அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சது. அவனோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சுழல் மாதிரி அவனை உள்ளே இழுத்தது. அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்னா அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அந்த இருட்டு, அந்த அமைதி, அந்த மர்மமான சிரிப்பு சத்தம் எல்லாம் சேர்ந்து அவனை பயமுறுத்துச்சு. சின்ன வயசுல நடந்த அந்த பயங்கரமான இரவு திரும்பவும் அவன் கண் முன்னாடி வந்து நின்னுச்சு. அவன் தேடி வந்த ரகசியம் இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு பூதமாக நின்றது. இப்போ ஆரியனுக்கு 2 வழிதான் இருக்கு. 1, இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா வந்த வழியே திரும்பி போயிடணும். ஆனா ஆரியன் முதல் வழியை தேர்ந்தெடுத்தான். அவனுக்கு தெரியும், இந்த ரகசியத்தை அவன் கண்டுபிடிச்சே ஆகணும். இது வெறும் ஒரு கதை இல்லை, இது அவனோட வாழ்க்கை. இந்த கதையின் அடுத்தடுத்த திருப்பங்களை காண நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.